ஓகே. ஸ்டார்ட் ஆகுது. அங்கிள். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன்லேருந்து 2வது ஸ்க்ரீன் வரேன். தெரியுது அங்கிள், தெரியுது அங்கிள். ஓகே. அதாவது ஜாக்பாட் ட்ரேடிங் ரூல் ஃபார் என்எஸ்சி ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு. ம், இதில வந்து கீழ 6 ஹவர் மார்க்கெட்ன்னு குடுத்துருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்எஸ்சிய பொறுத்தவரைக்கி காலையில 9:15லேருந்து ஈவினிங் ஒரு 3:30, 3:45 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ம், ஓகே. இது இந்த ஜாக்பாட் ட்ரேடிங் ரூல் வந்து இந்த 6 ஹவர் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான். 24 ஹவர் மார்க்கெட்டு, அ 14 ஹவர் மார்க்கெட்லாம் இருக்கு. ம், அதாவது கமாடிட்டி அது வந்து 9 டூ 11:30 அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வரும். ம். அதுக்கு இது ரூல் இல்ல. சரி அங்கிள். அதுமாரி பிட்காயின் வந்து 24 ஹவர் ஒர்க் ஆகும். அங்கிள். அதுக்கு இது ரூல் இல்ல. நீ ஓகே அப்டின்னா நான் அடுத்ததுக்கு போறேன். அங்கிள். இப்ப அடுத்தது வந்து ரூல்ஸ். அதாவது நார்மலா ட்ரேடர், ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்ல ஒரு ட்ரேடிங் அப்டின்னு வர்றவங்க வந்துட்டு, எவ்வளோ லாபம் எதிர்பார்த்து வராங்க அப்டின்னு ஒரு கணக்கு இருக்குமா. ம், அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ நீயும் நானும் பேசுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ம். ஆனா இது புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும். ஓகே அங்கிள். உதாரணத்துக்கு சொல்லப்போனோம் அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்டின்னா 99% ஃபெயிலியர்ம்பாங்க. ம், அதர்வைஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கும் சில நேரங்கள்ல லாபம் இருக்கும். சில நேரங்கள்ல அது வந்து வெளிய வராத வரைக்கி சஸ்டெயின் ஆகும். அதுக்கு பிறகு அது ரெக்கவர் ஆகும்போது லாபமா மாறும். ம், ஓவராலா எக்ஸ்பெர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, மாசம் ஒரு 3% ம், வருஷத்துக்கு 36% கிடைச்சா அது பெரிய விஷயம். ம், இதுல ஷேர் மார்க்கெட்ல. ம். இது இன்வெஸ்ட்மென்ட்க்கு. அது நம்ம நிஃப்டிக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமேவா அங்கிள்? நான் சொல்றேன் ஸ்டாக்குக்கு. சரி ஓகே. ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ம், பட் நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் பக்கமே போகல. ம், ஆப்ஷன் ட்ரேடிங்ல எப்படி லாபம் பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக தான். ம், ஆப்ஷன் ட்ரேடிங்ல நெறைய மெத்தட்ஸ் இருந்தா கூட, காலையில 9 மணிக்கு மார்க்கெட்ட பார்த்துட்டு, சாயங்காலம் 3 மணிக்கு, 3:30 மணிக்கு வெளியேறுறது தான் நம்ம பிளானு. ம், இதுல வந்துட்டு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 பேர் ட்ரேட் பண்றாங்கன்னா, 99 பேர் தன்னோட டோட்டல் பணத்த எல்லாமே லாஸ் பண்ணிடுறாங்க. ம், அதுக்கான காரணங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்தது தான் நம்ம பார்க்க போறோம். ம். ஓகே. இத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ம். ஓகே அங்கிள். ஓகே. இப்ப நான் அடுத்த ஸ்க்ரீன் வரேன். ஓகே. பொதுவா வந்து மார்க்கெட்ல 15 டைம் ஃப்ரேம் இருக்கு. ம், டைம் ஃப்ரேம்ங்கிறது என்னன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம், 2 ஹவர் டைம் ஃப்ரேம், 3 ஹவர் டைம் ஃப்ரேம், 4 ஹவர், டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட்ன்னு சொல்லி ஏகப்பட்ட டைம் ஃப்ரேம் இருக்கு. ம், ம், இப்போ இப்படி இல்லாமல் இருந்திருந்தால், உதாரணத்துக்கு ஏதோ ஒரே ஒரு டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும் இருக்குது. அப்படின்னா, எல்லாரும் யார் பார்த்தாலும் அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும் தான் தெரியும். ம், அப்ப என்ன ஆகும் மார்க்கெட்டு கிரீனா இருக்கா அப்படின்னு எல்லாரும் பை பண்ணிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் மேல, 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 மேல போயிட்டே இருக்கும். ம், ஆனா, இங்க ட்ரேடிங் இதுல என்ன சொல்றது? ஆப்ஷன் ட்ரேடிங்ல மொத்தம் 15 டைம் ஃப்ரேம் இருக்கிறதுனால, ஒரே நேரத்தில குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 8 டைம் ஃப்ரேமாவது பார்க்குற மாரி நமக்கு ஒரு செட்டப் வேணும். ம், அது யார் தரான்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் வியூல தராங்க. ம், அந்த ட்ரேடிங் வியூல வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30,000 வரைக்கும் பே பண்ற மாரி இருக்கும். அப்போ வந்து ம், நமக்கு அந்த குடுக்குற காசுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து டூல்ஸ் தருவாங்க. ம், இது வந்து ட்ரேடிங் வியூல உள்ளது தான். இதில வந்து நான் 2 ஹவர் சார்ட் வச்சிருக்கேன். 1 ஹவர் சார்ட் வச்சிருக்கிறேன். 30 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கிறேன். 15 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன். 10 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன். 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன். 3 மினிட்ஸ் வச்சிருக்கேன். 1 மினிட் வச்சிருக்கிறேன். ம். ஓகே. இப்போ 1 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு முழுசா 1 மணி நேரம். ம், இந்த 30 மினிட்ஸ் எடுத்துட்டோம்னா, முழுசா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு 30 நிமிஷம். ம், இப்போ அதே மாரி இது 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில்ல இந்த கேண்டில் சைஸ விட இந்த கேண்டில் கொஞ்சம் பெருசா இருக்கா? ம். ஆமாங்க. அடுத்தடுத்த கேண்டில் எல்லாம் சின்னதா இருக்கா? ம், நேரம் எல்லாமே ஒரே நேரம் தான். ஆனா, அதனுடைய மூவ்மெண்ட் தான் வித்தியாசமா இருக்கு. ம், இதில வந்து ரொம்ப நல்லா மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ம், இதில கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மறுபடியும் முன்ன பின்ன இருக்கு. இதையெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரே அடியா நேர்கோடு போட்ட மாரி மேல, 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 மேலலாம் போகாது. ம், மேல ஏறும், கீழ இறங்கும். அந்த ம், மாரி மாறி, மாறி தான் வரும். அதுல வந்துட்டு நம்ம எல்லாமே ஒரே கலரா இருந்தா மட்டும் தான்
ம். முக்கியமாக 1 ஹவர் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லாங்கர் டைப் சொல்றீங்க. லாங்கர் டைம் ஃப்ரேம் தான் மார்க்கெட்டே டிசைட் பண்ணுறது. ம். இது நான் லாங்கருங்கிறத விட ஹையர் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவேன். சரி. இப்போ இதில் வந்து 2 ஹவர் வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் மேலே ஏறி இருக்கிறான் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் அதனுடைய மூவ்மெண்ட் அந்தளவுக்கு நடந்திருக்கு. ம். ஓகேங்களா? அதுக்கு 1 ஹவர் சப்போர்ட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 2 1 ஹவர் கேண்டிலும் மேலே போயிருக்கு. ம். அதேமாரி 30 மினிட்ஸ், ம். அடுத்து 15 மினிட்ஸ். இப்படி எல்லாமே ஒரே கலராக இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஓகே. அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் கிரீன். ம். இந்த மாதிரி என்னைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ம். மற்ற நாட்கள் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகே. அந்த 99% வந்து பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ம். அவங்களுக்கு இந்த மாதிரி நேரம் வர்ற வரைக்கும் பொறுமை இல்லை, ம். அல்லது நாலேஜ் இல்லை, ம். புரியுது. அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும்போது அந்த தப்பு நடக்கும். ம். ஓகே. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஹவர் கேண்டில் இந்த கிரீன் மாறி இருக்கு இல்லைங்களா, ம். ஆமா. இதுக்கு முன்னாடி அதாவது இது வந்து கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 12:15 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவங்க ஆர்டர் எடுத்தாங்கன்னா டோட்டலாக லாஸ் ஆகிருப்பாங்க. ம். ஆமா. இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தாங்கன்னா டோட்டலாக லாஸ் ஆகிருப்பாங்க. ம். அதே மாதிரி தான் இந்த இடங்கள் எல்லாமே வேறு வேறு கலரில் இருக்கிறதுனால அவங்களால யாராலையும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ம். ஓகே. ஓகே, ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு கரெக்டா? ம். புரியுது. இப்போ வந்து நம்ம 8 சார்ட் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து லோயர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுல கேட்குதா? 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த விண்டோ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இப்போ இதே லோயர் டைம் ஃப்ரேமில் தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுறேன்ல, இந்த இண்டிகேட்டர் எல்லாமே அப்ளை பண்ணுறது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்லாமே கேண்டில் தான். அப்படி லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம சொல்கிறது 1 3 5 10 15ம், ஹையர் டைம் ஃப்ரேம்னு சொல்கிறது 30 மினிட்ஸ் 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் டே சார்ட். இதில் கேண்டில் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் இந்த மூவிங் ஆவரேஜும் சூப்பர் டென்னும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் சில நேரங்களில் வரும். ஆனால் நாலேஜ் வைஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஓகே. அதர்வைஸ் இதில் கேண்டில் மட்டும் தான் வரணும். ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ரூல்ஸ் பார்த்துருக்கோம்? ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்து வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இப்போ இவ்வளோ பார்த்துட்டோம். இதில் என்ட்ரி எடுக்கிறது இந்த இடத்துல எடுக்கிறதா இங்கே எடுக்கிறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது அதுக்கு ஒரு தெளிவான பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது அந்த என்ட்ரி எடுக்கக்கூடிய பாயிண்ட் நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ட்ரி 1 கேண்டில் கலர் டே சார்ட்டு 3 ஹவரு 2 ஹவரு 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிறது. சரி, இதில் இன்னொன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 2 சார்ட் காட்டுறேன் பார்த்தீங்களா? இதில் வந்து 1 மினிட்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் இருக்கும். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது வந்து 8 சார்ட் மட்டும்தான் பார்க்குற மாதிரி அவங்கக்கிட்ட ட்ரேடிங் வியூவில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஓகே, அடுத்த என்ட்ரி ரூல்ஸ் என்னென்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கேன் யூஸ் ஹேகின் ஆஷி. இந்த ஹேகின் ஆஷினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து கேண்டில் ஸ்டிக் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அந்த ஹேகின் ஆஷி அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு ஆவரேஜ் எடுத்து தான் அது காட்டும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த இடத்துல வெளியே வந்துடலாமா தோணும், இங்கே வெளியே வந்துடலாமா தோணும். இப்படி நிறைய இடங்களில் தடுமாற வைக்குது இல்லையா? இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்குறான். அப்போ வந்து இதை பார்க்கும்போது ஓகே நம்ம உள்ளே இருக்கலாம் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வருதா?
மார்க்கெட்டு மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 மினிட்டோட சூப்பர் ட்ரெண்டையோ மூவிங் அவரேஜாக டச் பண்ணி தான் அது மேலே போகும். அப்போ தொடர்ந்து உள்ளே இருக்கிறக்காக தான் இந்த கெய்னாஷி. ஓகே அங்கிள். அடுத்தது சூப்பர் ட்ரெண்ட் என்ட்ரி நம்பர் 2, அதாவது ரெண்டாவது ரூல்னு கூட வச்சுக்கோங்களேன். 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் அப்பில் இருக்கணும். இதை பார்க்கலாம். இந்த சூப்பர் ட்ரெண்டுங்கிறது இந்த கிரீன் கலரில் பைன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இதுதான் சூப்பர் ட்ரெண்டு. அதேமாரி இங்கே இது பைக் சிக்னல் கொடுக்குது, இங்கே பை சிக்னல் கொடுக்குது. இந்த 3 பை சிக்னல் கொடுத்த பிறகு தான் உள்ளே போகணும். சூப்பர் ட்ரெண்ட்னா அது ஏதோ சர்க்கிள் அது ஒரு இண்டிகேட்டர். சூப்பர் ட்ரெண்டுங்கிறது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். ஓகே ஓகேங்களா? அதில் 2 இண்டிகேட்டர் வரும். சூப்பர் ட்ரெண்டில் 2 இருக்குது. ஒன்று 10 3, இன்னொன்று 7 2 அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸில் வரும். நான் எப்போவுமே 2 யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்தது எம்ஏசிடி இண்டிகேட்டர். நம்ம மொத்தம் வந்து எத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியாது. அது இருந்தால் கூட மேலே சொன்ன அந்த ஒரு ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கணும். ஓகே, இப்போ எம்ஏசிடி இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் மஸ்ட்டு. அந்த 1 மினிட் 3 மினிட்ஸும் 5 மினிட்ஸும் எம்ஏசிடி கண்டிப்பாக கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும். அதுக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஷுட் பி ரெடி, அதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த எம்ஏசிடிங்கிறது இந்த இண்டிகேட்டர் தான். இங்கே கிராஸ் ஓவர் ஆகி இங்கேயே கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் இது மேலேருந்து கீழே வந்தது, இந்த இடத்துலேருந்து மேலே போகுது, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகுது. இப்போ இதில் இன்னும் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகுறங்கிறது எல்லா நேரமும் ஒரே மாதிரிலாம் நடக்காது. சில நேரங்களில் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நிமிஷம் ஒரே செகண்டில் அப்படியே கிராஸ் ஓவர் ஆகும் 1 3 5ல். சில நேரங்களில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு மூவ் ஆகும். அப்போ எப்போ ஒரே ஃபாஸ்ட்டாக ஒரே டைமில் மூவ் ஆகுதோ அன்னைக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். என்னைக்கு கொஞ்சம் கேப் விட்டு மூவ் ஆகுதோ அன்னைக்கு மூவ்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ணுறது கஷ்டம். ஓகே, அடுத்தது எம்ஏசிடி பார்த்துட்டோம். அதே இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் கொடுத்துருக்கேன். 5க்கு அந்த பக்கம் கொடுத்து இது 10 எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகிற இடம். இது 15, இது 30. இந்த 30 பொறுத்த வரைக்கும் எம்ஏசிடி ஆல்ரெடி இங்கே கிராஸ் ஓவர் ஆகி தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போனால் கூட மார்க்கெட்டு ஃபால் ஆகிருக்கு. ஸோ இங்கே இந்த என்ன ரூல்ஸ்ன்னா நம்ம ஒரு 10 ரூல்ஸ் வைக்கிறோம்னா 10 ரூல்ஸில் ஒரு ரூல் கூட மீறக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு பெரிய லாஸை கொடுக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார். 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் அபவ் த பேஸ் லைன் அதன அண்ட் கிரீன் கலர் இன் எவ்ரி டைம் என்ட்ரி டைம். அது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஃபீல் பண்ணி இதில் பதிவு பண்ணியிருக்கேன்னா 1 மினிட்லையும் 3 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ்லையும் 10 மினிட்ஸ்லையும் 15 மினிட்ஸ்லையும் அந்த கீழ இருக்க எம்ஏசிடி வந்து கிரீனா இல்லை எம்ஏசிடி இல்லை எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் வந்து பேஸ் லைனுக்கு மேலே போயிட்டு இருக்கணும். அது அந்த பிக்சரில் காட்டுறேன் பாருங்க. இது 1 மினிட்டு சாரி இது 5 மினிட்டு. ஓகேவா? 5 மினிட்டா 1 மினிட்டா? இது 1 மினிட்டு தான். இது 1 மினிட்டு தான். இது 3 மினிட்டு, இது 5 மினிட்டு. இதிலே கொடுத்துருக்குது 1 3 5 அப்படின்னு. ஓகேங்களா? இந்த 1 மினிட்ல இந்த கிறிஸ்டோகிராம் பாருங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா? ப்ளூ அண்ட் லைட்டு ஒயிட்டு, இதுதான். இது பேஸ் லைனுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். இது 1 மினிட்ல வந்தால் மட்டும் பார்த்தாது, 3 மினிட்லையும் கீழே இருந்து பிங்க் கலர் மாறி இந்த மாதிரி ப்ளூ கலருக்கு மாறணும். இது வந்து 3 மினிட்ஸு. அடுத்து 5 மினிட்ஸ்லேயும் அப்படி வந்தால் தான் மார்க்கெட்டு அப் டைரக்ஷனுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு புரியுதா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு அடுத்து இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, இது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இதுலையும் அந்த எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் பேஸ் லைனுக்கு மேலே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மூவ்மெண்ட்டு. இது கீழே இருந்து மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது, வரவும் வந்திருக்குது. வந்த பிறகு தான் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கலர் கீழே மேலேருந்து கீழே இறங்கி ரெட்டாக மாறி மறுபடியும் பிங்காக மாறி மறுபடியும் பேஸ் லைனுக்கு மேலே போயிடுச்சு.
ம். மேலே போன பிறகு தான் மூவ்மெண்ட் நல்லா இருக்குது. ஆமா. இந்த 30 மினிட்ஸில் ஆல்ரெடி மேலே தான் இருக்குது, ஆனால் கலர் வேறு. ம். அது எப்போ மறுபடியும் க்ரீன் கலர் எடுக்குதோ அதுக்கு பிறகு தான் அது மேலே போகுது. பட் இங்கே க்ரீன் பதிலாக ப்ளூ கலர் இருக்குது. ம். பட் அதை நம்ம க்ரீன்னு மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது இப்போ சூப்பர் டென்ட் பார்த்தோம், எம்எஸ்சிடி இண்டிகேட்டர் பார்த்தோம். அடுத்து ஆசம் ஆசிலேட்டருங்கிற ஒரு இண்டிகேட்டர் பார்க்க போகிறோம். ஓகே. அது எப்படி இருக்கும் அப்படி காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. இதுதான் ஆசம் ஆசிலேட்டர். ம். எம்எஸ்சிடி கிறிஸ்டோகிராம் பார் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ம். பட் இதனோட நேம் வந்து ஆசம் ஆசிலேட்டர். ம். இதனுடைய ரூல்ஸ் என்னென்னா 1 மினிட்ல 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேம் அபவ் டைம் ஃப்ரேம் ஆசம் ஆசிலேட்டர் ஷுட் பி அபவ் த பேஸ் லைன் அண்ட் க்ரீன் கலர் இன் என்ட்ரி டைம். ஒன்று பேஸ் லைனுக்கு மேலே இருக்கணும், இல்லைன்னா க்ரீனாக இருக்கணும். ம். இப்போ அப்படி பார்க்கும்போது இது 1 மினிட் பார்த்தோன்னே இங்கே தெரிஞ்சிருச்சு. இது 3 மினிட்ஸு, இது 5 மினிட்ஸு. இதில் ஒன்று க்ரீனாக இருக்கணும் அல்லது பேஸ் லைனுக்கு மேலே இருக்கணும். ம். இது பேஸ் லைனுக்கு மேலே வந்த பிறகு தான் மேலே போகுது. இங்கே ஒன்று க்ரீனாக இருக்கணும், இல்லைன்னா பேஸ் லைனுக்கு மேலே வந்துருக்கணும். ம். தொடர்ந்து பேஸ் லைனுக்கு மேலே வந்துருச்சு. இங்கே க்ரீனாக இருக்கணும் அல்லது பேஸ் லைனுக்கு மேலே இருக்கணும். ம். கரெக்ட் ஆயிடுச்சு. ரூல்ஸ் ஓகே ஆயிடுச்சா? ஓகே. அதுக்கு அடுத்தது இங்கே க்ரீன் ஆனால் தான் மார்க்கெட் மேலே தூக்குது. ம். இங்கேயும் க்ரீன் ஆனால் நல்லாயிருக்கும், ம். இங்கேயும் க்ரீன் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகுது. ம். இதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? இல்ல கிளியர். அப்புறம் ஸ்டொச்சஸ்டிக் RSI இது வந்து கொஞ்சம் பிடிபடுறது கஷ்டம். ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ம். இந்த எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் எம்ஏசிடி பார்த்தோம் இல்லையா, ஆமா. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது 2 லைன் வருது. ரெண்டுமே மேலே போகிற மாதிரி இருந்தால் அப் ட்ரெண்டு. ம். இதில் அடுத்து கீழே இறங்குது. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த ஒவ்வொரு இதுக்குமே இது ரியாக்ட் பண்ணும் 1 மினிட்ல. ம். அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ம். 3 மினிட்ஸில் அப்படி கிடையாது. பட் அப் டைரக்ஷனுக்கு இதுவும் போகும்போதும் 5 மினிட்ஸ்லேயும் அப் டைரக்ஷன் போகுதுன்னா இது அப் ட்ரெண்டு. ம். இந்த மாதிரி டவுனில் இருந்தால் ஒன்று டவுன் ட்ரெண்டாக இருக்கும், இல்லைன்னா சைட்வேஸாக இருக்கும். இந்த மாதிரி ஃபால் ஆச்சுன்னா ஒன்று டவுன் ட்ரெண்டாக இருக்கும், இல்லைன்னா சைட்வேஸாக இருக்கும். ஓகே. இந்த 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மூணும் சேர்ந்து மேலே போகும்போது தான் மார்க்கெட்டு மேலே போகும். ஓகே. ஓகே. அடுத்தது எக்ஸிட் ஆகிறது. ம். என்ட்ரி மாதிரி எக்ஸிட் முக்கியம் இல்லையா? ம். அதுக்கு என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கேன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் சூப்பர் ட்ரெண்டு டவுன் ஆகிருக்கணும். ம். அல்லது இது ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? ஓகே. நீங்கள் மவுஸ் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ? இல்லங்க இல்ல. சரி, ஓகே. 1 மினிட் டைம் ஃப்ரேம் சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ஆகிருக்கணும். அந்த சிக்னல் பார்த்துடலாம். ம். இங்கே பை செல்னு மாறி மாறி வந்திருக்கா? ம். இடையில எதுவுமே இல்லையா? ம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டா? ம். இந்த இடத்துல செல் ஆகுதா? ஆ. இந்த மாதிரி செல் கொடுத்தா வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ம். மொத்தம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், இதில் இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே. அடுத்தது ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் சேஞ்ச் டு ரெட், க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறணும். ம். அதையும் பார்த்துருவோம் ரெண்டாவது இதில். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த சூப்பர் ட்ரெண்ட் டவுனுங்கிறதே இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கிறேன். ம். அடுத்தது கேண்டில் கலர் ரெட்டு. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 1 மினிட்டில் சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ஆகிறான். ம். 3 மினிட்ஸில் இந்த கேண்டில்களை விட இந்த கேண்டில் வந்து ஒன்று கீழே இறங்குற மாதிரி இருக்குது, இல்லைன்னா டவுன் ஆகிருக்கு. ம். இங்கே ரெட்டு, பட் ஆல்ரெடி இங்கேயும் ரெட்டு வந்திருக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் அடுத்தடுத்து மேலே கொண்டு போகுது, இங்கே சைட்வைஸ் கொண்டு போகுது. ம். இங்கேயும் ரெட்டு வரல, ஆனால் ரெட்டு வந்த இடத்துக்கு பிறகு நம்ம உள்ளே இருக்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டட் டே. அதாவது ஒரு 3 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சால் கூட இது வந்து மேலும் அடுத்த நாள் மேலே போயிருக்கக்கூடிய ஒரு நாள். ம். அப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா, இந்த 23,350லேருந்து 23,650 வந்து அவர் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. ம். 300 350 ஒரு 300 பாயிண்ட் எங்கே கொடுக்குதுன்னா 150 பாயிண்ட்லேருந்து 200 பாயிண்ட் வரைக்கும் இதில் நம்மளுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். ம். இப்போ நம்ம இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸு. ஆமா சார்.
ஓகே. ஸோ அப்போ எல்லா டைம்லையும் கேண்டில்ல ரெட்டானா வெளியே வந்துடலாம். ஓகே ஓகே. அடுத்து 3வது பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எஸ். அதாவது 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ஆனா வெளியே வரலாம். ஆல் டைம்ல கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா வெளியே வரலாம். அடுத்த பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஓகே. அதில் வந்து பிவட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ம். சூப்பர் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ம். அந்த சூப்பர் ட்ரெண்டில் சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், பிவட் பாயிண்டாக இருக்கட்டும், சில நேரம் கேண்டிலில் இருக்கும், அல்லது சில நேரம் கெய்னாஷில் இருக்கும். ம். அதேமாரி இது இண்டெக்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனில் கூட இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது எந்த இடத்துலையும் வரலாம். ஓகே. ஓகேம்மா, தேங்க்யூ. அப்படியே லைனில் இருங்க. இன்னும் ஒன்று மட்டும் இருக்கும், முடிச்சிடுறேன். ஓகே. இதில் என்ன சொல்ல வந்திருக்குது? அந்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இங்கே தடுக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது வந்து ஹெய்கினாஷில் இருக்குது. இங்கே அந்த லைனை காணும். இது 1 மினிட் 3 மினிட்ஸ் வந்து கேண்டிலில் இருக்குது. இது மட்டும் ஹெய்கினாஷில் இருக்குது, இது கேண்டிலில் இருக்குது. கேண்டிலில் வந்து நம்மளுக்கு பிவட் பாயிண்ட் இல்லை, ஆனால் ஹெய்கினாஷில் பிவட் பாயிண்ட் இருக்குது. அந்த ரூல்ஸை தான் அது என்ன சொல்லுது, பிவட் பாயிண்ட்டு அல்லது சூப்பர் ட்ரெண்டு கேண்டிலில் இருக்கலாம் அல்லது ஹெய்கினாஷில் இருக்கலாம். நீங்கள் கேண்டில் மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் மேலே போகும்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக காத்துட்ருப்பீங்க. அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்னென்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மட்டும் எப்பவும் கொஞ்சம் ஹெய்கினாஷில் வச்சுட்டு 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் மட்டும் ஹெய்கினாஷில் வச்சுட்டு அதில் பிவட் பாயிண்ட் எதாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் இந்த 10 மினிட்ஸ்லையும் 15 மினிட்ஸும் கேண்டிலில் இருந்தால் அது கலர் மாறிடுச்சுன்னா வெளியே வந்துடலாம். கடைசியாக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் MA3 கிராஸ் ஓவர் டு கிராஸ் ஓவர். இது சில இடங்களில் பொருந்தும், சில இடங்களில் பொருந்தாது. இந்த MA3 கீழே இருந்து மேலே போனால் தான் மார்க்கெட் மேலே போகணும்னு பார்த்தோம் இல்லையா? அதேமாதிரி கீழே வரும்போது மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டிங் டேயில் ஜாக்பாட் டேயில் இப்போ 1 மினிட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட கீழே இறங்கியிருக்கும், இந்த ப்ரைஸ்லேயே கூட கீழே இறங்கியிருக்கும் MA3. 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வரும்போது கீழே இறங்கியிருக்கும். ஆனால் 5 மினிட்ஸில் இங்கே வந்து கரெக்டான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது தான் இந்த MA3யும் கிராஸ் ஓவர் ஆகிக்கிற மேலே போனது கீழே இறங்குது, MA3 கிருஷ்ணகிராம்பரம் மேலே போனது கீழே இறங்குது. இதெல்லாம் அனுபவத்துலேருந்து வரணும். ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஒரு ஜாக்பாட் டேக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த மாதிரி நாட்கள் தவிர மற்ற நாட்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதை ஷட் டவுன் பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன்.